ஏங்க சும்மா கடந்து கத்துறீங்க? ஐயோ நான் உள்ளார திறந்துட்டேன்டா. யாரை கேட்டு திறந்தீங்க? எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாம். ஏண்டா ராத்திரி நேரமாச்சே மூடிட்டு இருக்கியா திறந்து வச்சாச்சா? அது கிடையாது. நான் மூடுறதுக்கு முன்னாடி நீங்க பாட்டுக்கு திறந்துகிட்டு லோலோன்னு கத்தா என்ன அர்த்தம்? ஐயோ விடிஞ்சா திருவிழா கூட்டம் எக்கச்சக்கமா வருமேடா. நமக்கும் விடிய விடிய வேலை இருக்குடே. முன்னாடி சீக்கிரம் மூடிட்டு பின்னாடி வாடா. ஐயோ குடும்பத்தோட அறைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு விடிய விடிய எல்லாத்திலையும் கலப்படம் பண்ண போறான். கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு காத்தோட்டம் இருக்கு. பட்டி செருப்பால மண்டு பயப்புள்ள. ஏண்டா நம்ம செய்யற கலப்பட வேலைக்கு காத்து தேவையாடா? எவன் கண்ணில் பட்டா நம்ம பொழப்பே காத்துல போயிடும்டா. ஏய் ஒரு ஈரம்பு போறதுக்கு இடம் இல்லாம எல்லா பழகி இழுத்து வச்சு கூட்டிட்டு வாடா. ஐயே சென்னமலா, சென்னமலா வந்துட்டேங்க. வாடி சீக்கிரம். என்னமோ அசைஞ்சிட்டு வர்ற. என்ன கொண்டு வந்த? கடல் எண்ணெய். கடலெண்ணெய் எங்க? நல்லெண்ணெய் எங்க? நல்லெண்ணெய் இங்க இருக்குது. எங்க? ஊத்து, கடலெண்ணெய் ஊத்து சீக்கிரம். இப்ப எதோட என்ன கலந்தீங்க? ஏண்டா நல்லெண்ணெயில கடலெண்ணெய கலக்குறோம். உருப்பிடுவோமா? இப்படி கலப்படம் பண்ணா நம்ம உருப்பிடுவோமா? ஏண்டா இத்தனை நாளா இப்படித்தானடா கலந்துட்டு இருக்கிறோம். நீங்க மாத்திரமா? ஊர் உலகத்துல அத்தனை பேர் இப்படித்தான் நல்லெண்ணெயோட கடலெண்ணெய கலக்க போய்தான் கடலெண்ணெய்க்கு விலை கூடி போயிடுச்சு. இனிமே கடலெண்ணெயில நல்லெண்ணெய கலக்கணும். அப்பதான் நம்ம 4 காசு பார்க்க முடியும். ஏண்டா எவனாவது வாஜனைய கண்டுபிடிச்சிட்டான்னா? முடியுமா? சுத்தமான நல்லெண்ணெய் வைங்க, பக்கத்திலே கலப்படத்தை வைங்க, எவனான கூட்டி வாங்க. வாசனையை கொண்டு எது சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம கண்டுபிடிச்சிட்டான் நான் காதறுத்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. எப்படி முடியும்? யார் இருக்கா? சுத்தமான சரக்குடைய வாசனையை பார்த்து ஒரு தலைமுறை தாண்டி போயிடுச்சுன்ற பாருங்க. நம்மளா பார்த்து இப்படி தாயா வாசனை இருக்கும் அப்படின்னு சொன்னா தான் உண்டு. நீங்க எதை வேணா எதுல வேணா கலங்க. அடியே இவன் சொல்றபடியே கலடி. எப்படி களிமண்ணு நிக்கிறேனே? அட உன்னை ஏண்டா முட்டாப்பா ஏன் சொன்னா? நீங்க தான் ஒரு நாளைக்கு 10 வாட்டி களிமண்ணு கூப்பிடுறீங்களா? உளுந்துல கலக்கற களிமண்ண கேக்குறேன்டா. ஐயோ உங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. எங்க உளுந்துல போய் களிமண்ண கலப்பாங்களா? களிமண்ணுல உளுந்த கலந்தாத்தா அசலாவது கட்டி வரும். ஐயோ ராஜா நீ செய்யடா, நீ செய்யடா. நீ ஊத்து, நீ ஊத்து, நீ போடுற. அடியே சீக்கிரம் ஊத்து. நீ கடா சீக்கிரம். கலப்படம் கலப்படம். என் வீட்டுல நின்னுட்டு சதுர எடுக்கிறியாடா? களிமண்ணு பையன போற அந்த பக்கம். அடியே பயமுள்ள இங்க வா. சும்மா இருக்க மாட்டேன். நீ சும்மா இரு. முதல்ல அத மூட சொல்லு. முதல்ல நிறுத்த சொல்லு. ஏடி பயமுள்ள நான் ஈரக்குறை நடுநடுங்க உள்ள உட்கார்ந்துட்டு கலப்படம் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஊருக்கே கேட்கும்படியா ரேடியோவை திறந்துட்டு கலப்பட பாட்டு பாட வைக்கிறியா? ஏப்பா இப்படி பயந்து பயந்து கலப்படம் பண்ணி கொள்ள லாபடிச்சு யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க? தங்கச்சி என்னைக்குமே வாயை திறந்து பேச மாட்டேங்குது. என்னைக்காவது வாயை திறந்து பேசிச்சுன்னா நீங்க நாக்க புடிங்கிட்டு சாவர மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுறது புடிங்கிங்களா? போராட்ட பக்கம் இவன் இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் என் தொழில நான் ஒழுங்கா செய்ய முடியாது. எவராவது ஒரு பயலை பார்த்து இவளை கட்டி வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறாட்டா நான் நிம்மதியாக இருப்பேன். பையனை பார்க்க போறாரு. அந்த பாட்டை மறுபடியும் நம்ம 2 பேரும் கேட்போம். மெதுவா இஞ்சிர திரிகி விடு. கலப்படம் 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 பண்ணி தாங்க வைக்கிறான். ஐயா ஏதோ பெருசி பொறுப்புலதான் கலப்படம் பண்றாங்க. குழந்தைக்கு கொடுக்கிற பால் பவுடர்ல கூட கலப்படம் பண்றாங்க. குழந்தைக்கு உணவுலியுமா கலப்படம்? ஆமாங்க ஐயா. 4 நாளைக்கு முன்னதான் அவன் கடையில ஒரு பால் பவுடர் வாங்கி கொடுத்தேன். அன்னில இருந்து இன்ன வரைக்கும் என் புள்ள வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. சரி அவன் தான் கலப்படம் பண்றானே, ஏன் அவன் கடைக்கு போறீங்க? வேற கடைக்கு போறதுக்கு என்ன? நம்ம கிராமத்திலேயே அவன் கடை 1 தானுங்களே இருக்கு. பாலிங்களான நாங்க உப்பு பணிக்காக தினக்காலமும் டவுனுக்கு போயிட்டு வர முடியுங்களா? ஓஹோ அவன் கடை மட்டும்தான் இங்க இருக்கா? சரி இப்பவே அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். நீங்களா போங்க, எல்லாம் சரியாயிடும் போங்க. இப்படி குறைக்கிறீங்க? யாரா இவன் காட்டான இருக்கா? போய் பின்னாடி நில்லுமா. போயிடுறா. முன்னால நிக்கிறேன்.
1 கிலோ சக்கரை. யாரா இவன்? சக்கரை ஸ்டாக் தீர்ந்து 4 நாள் ஆச்சு. போ அந்த பக்கம். அடுத்தாடுவா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வச்சிருக்க கொடுக்க சொல்லியா? வச்சிருக்கையா? என் வீட்டு உபயோகத்துக்கு வச்சிருக்கிறேன். ஐயா அதுலதான் கொஞ்சம் கொடுக்க சொல்லியா? குழந்தை சக்கரை இல்லாம பால் குடிக்க மாட்டேங்க. விலை கொஞ்சம் கூடும். சரிதானா? என்னைக்குதான் நீ நியாயமான விலை வாங்கியிருக்க. கொடுக்க சொல்லியா? சரி சரி கொண்டு 5 ரூபா. 1 கிலோ கூட. நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. வீட்டுல வேலை இருக்கு. அடுத்தாளு. அடுத்தாளு. ஒரு படியாமா? ஆமாங்க. பிரியாணி அரிசி. உனக்கு என்னப்பா? பால் பவுடர் இருக்குங்களா? என்ன இல்ல என் கடையில. விலை எப்படி? யாரா இவன் பால் பவுடர் இல்லாத காலத்துல விலைய பத்தி கேட்டு இருக்கிறான். நீ எவ்வளவு வச்சிருக்கிற? 1 ரூபா இருக்குங்க. கொண்டாங்க. 3 ஸ்பூன் வரும். யாரா அவன் கைய பிடிக்கிறவன்? அந்த பால் பவுடர் வெளியேடு. நீ யாரா காட்டு பயிர? எடுக்கிறியா இல்லையா? கேப்பற ஊருக்கு புதுசா முதலாளி கைய பிடிச்சிட்டு போறட்ட ஏடாதையா விட்டுச்சன்னாக்கா யாரா நீ? எனக்கு தெரியாது தெரியாது. எல்லாம் இவர்தான் என்ன நம்ம தலைவர். ஆமா இது குழந்தைகளுக்கு இலவசமா கொடுக்க சொல்லி சர்க்காரால கொடுக்கப்பட்டது இல்ல. உம்ம கடைக்கு எப்படி வந்தது? எவனும் ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தான். எவனோ கொடுத்தா நீ வியாபாரம் பண்றதா? சரி வியாபாரம் பண்றீ இல்ல கலப்படம் இல்லாம பண்றியா? கலப்படமா? சத்தியமா கிடையாது. கிடையாதா? எங்க அப்பா கிடையாது. இந்த பால் பவுடர் சாப்பிட்டு எத்தனை குழந்தைகளுக்கு வாந்தி பேதி எடுத்துருக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் என் வீட்டுக்கு வந்து புலம்புறாங்க தெரியுமா? தம்பி எவனாவது வேண்டாதவன் வந்து சொல்லியிருப்பான். வேண்டாதவன் சொல்லியிருப்பான இது கலப்படம் பண்ணலையா? நிச்சயமா இல்ல. இடாத போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கலாம். அங்க போய் விசாரிக்கிறவா போய் ஒத்துக்கிறதுக்கு இங்கே ஒத்துக்குங்க. தம்பி தம்பி ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அப்படியே கலப்படம் பண்றதுதான். ஏன் வேடிக்கை? என்ன இங்க இருக்கீங்க? போயா? அதானே புதுசா என்ன நடந்து போச்சு? போக போக சும்மா இருக்கும். யோசிச்சு அவங்கள பாக்கட்டும். ஐயா சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? உங்க கோட்டா விடும் ஸ்டாக் இருக்கா பாக்குறேன். தம்பி 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 கோட்டாவில இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. டாக் மார்க்கெட் பண்றியா? ஐயோ கொஞ்சம் அப்படி இப்படி அதுவும் இன்னைக்குதான். வேணா இவனை கேட்டு பாருங்க. அவனே இல்லையா கேட்கறது? அவன் தான் 1 படி அரிசிக்கு முக்கா அப்படி இறந்து போடுறானே. அப்படியா பண்றான்? அப்படியா போடுறேன்? ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னங்க இவர் சொன்னபடி நான் செய்யவே இல்லைங்க. என்ன சொன்ன? 1 படிக்கு அரைப்படி தான் அளக்க சொன்னாரு. பாவம் ஏழப்பட்டவங்க பொழைச்சு போட்டமே நான் தாங்க முக்காப்படி அளந்து போட்டேன். கடந்து கத்துறீங்க. இத நான் சொல்லணுமா அவருக்கு? ஊரு பூரா தெரிஞ்சிருக்கு நம்ம பவுஸ். கண்ணால பாத்துட்டு கேக்குறாரு. இத பாருங்க இது ரோடு இல்லன்னா அவரை உங்க காரை பிடிக்க சொல்லுங்க. யோ பெரிய மனுஷா உங்களதாங்க. ஏய்யா ஊர்ல ஒரே ஒரு கடையை வச்சுக்கிட்டு நல்ல சாமான்ல எல்லாம் கலப்படம் பண்ணி ஜனங்களுக்கு இல்லாத வியாதி எல்லாம் உண்டாக்குறீங்க. பாவி சண்டாளா உனக்கு கொஞ்சமாவது கருணை இருக்கா? சரி சாமான்ல தான் கலப்படம் பண்றேன். குழந்தைக்கு சாப்பிடுற பால் பவுடரை விட்டு வைக்க கூடாது. அதுலயுமா கலப்படம் பண்ணணும்? என்னமோ தம்பி இன்னைக்கு என் கடையில பாத்துட்டீங்க பேசுறீங்க. இந்த உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாதுயா. ஏன்னா நல்ல ஜனங்களுக்கு மத்தியில மனுஷனை போல உன்னை உண்டாக்கி கலந்து விட்டுட்டான் பாரு. ஆண்டவனே கலப்படம் பண்ணிட்டாயா. யோ உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை நான் செய்யறேன். என்ன ஒழிச்சு கட்ட ஒரு வழியா? இதனால எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா நாளைக்கு காலையில நம்ம கிராமத்து மாரியம்மன் கோவிலுக்கு எதிர்கால உள்ள கட்டடத்துல நம்ம பஞ்சாயத்து போர்டு தலைவர் சின்ன தம்பி ஐயா தலைமையில கூட்டுறவு மளிகை கடை திறக்க போறாங்க. தேவைதான்ப்பா. கடிபண்டு பயிரே. அதெல்லாம் சொல்ல திக்குங்க இல்லைங்க. நாளை இருந்து கள்ள மார்க்கெட்டு ஒழிய போகுது. கலப்படம் அழிய போகுது. கொள்ள லாபம் பூண்டோட ஒழிய போகுது. ஏண்டா இத வந்து கடை முன்னாலதான் சொல்லலாமா? தெருமுனையில கத்த போதே காதல் விழுந்துச்சுல. ஏண்டா இவருக்கு எரிச்சல கலப்புற? ஏய்யா ஊருக்கு நல்ல வார்த்தையை 4 தரம் சொல்லக்கூடாதா? ஊருக்கு நல்ல வார்த்தை இவருக்கு அவருக்கு சேர்த்துதான் ஐயா அடிக்கிறேன். நிறுத்துறான். எனக்காக நீ என்ன அடிக்கிறது? போடா. ஏய்யா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தாயா வந்து அடிக்க போறேன். அதுல முக்கியமான காரணம் தனிப்பட்டவர்களில் சிலர் நடத்தும் கலப்படமும் கள்ள மார்க்கெட்டும் ஒழிய வேண்டும் என்பதற்காக. தனிப்பட்டவங்க தான் கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் நடத்துறாங்களா? எத்தனையோ இடத்துல நடத்தப்படுற கூட்டுறவு சங்கங்கள்ல கள்ள மார்க்கெட்டும் கலப்படமும் இல்லையா? என்ன தாக்கி பேசும்போது நான் எப்படி உட்கார முடியும்? நல்ல உங்களை யாரு அப்ப தாக்கி பேசினா? இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் ஆத்திரம் வருது? நல்லா இருக்கியா நீ கேக்குறது? ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே கடையை வச்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு இருந்தான். அதுக்கு போட்டியா கூட்டுறவு கடைன்னு ஆரம்பிச்சா எங்க வகுத்துல மண்ணு விழுவாதா? மனுஷன் ஆத்திரம் கூட படக்கூடாது. எரிச்சல கத்துறாடியா முதலாளி. ஆத்திரம் குறையிற வரைக்கும் ஒரு கத்து கத்திட்டு அப்புறம் உட்காதீங்க. உட்கார முடியாதா? பொத்து பொத்துன்னு பொத்துவானுங்க. என் மேல பொத்துவான்.
தலைவரை கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். தலைவர் பதில் என்கிட்ட விடுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன கேக்குறீங்க? கூட்டுறவு சங்கத்துல மாத்திரம் கொள்ள நடக்கிறது இல்லையா? ஐயா, நல்ல காரியம் நடக்கும்போது சில தவறு நடக்கதான் செய்யும். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன கூட்டுறவு சங்க தலைவர்களே பணத்தை கையாண்டதாக நான் பேப்பர்ல எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். கூட்டுறவு சங்கத்துல தலைவர்கள் பணத்தை கையாண்டா உடனே பேப்பர்ல வந்துருது இல்ல? ஆமா, உங்களை மாதிரி உள்ளவங்க செய்யற தப்பெல்லாம் பேப்பர்ல வர்றது இல்ல. இதுல ஒரு நன்மை என்னன்னா, இங்க ஏதாவது தவறு நடந்தா உடனே பேப்பர்ல வந்துடும், வெளியே தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் பழையதெல்லாம் மறந்துட்டு நீங்களும் ஒரு அங்கத்தினர் ஆகும். நீங்க சங்கத்தை நடத்துற லட்சணத்தை பார்த்துட்டு நான் சேர்றத பத்தி யோசனை பண்றேன். சந்தோஷம். என்னடா படுத்துட்ட? வியாபாரமே படுத்துருச்சு, நான் படுத்தா என்ன? ஏண்டா படுத்துட்டு தான் இருக்கிறிய? காலாட்டம் என்னடா வேண்டி இருக்கு? காலை கூட ஆட்டலன்னா போயிடுச்சாக்குன்னு கொண்டு போய் வச்சிருவானுங்க. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கும், உங்களுக்கு தெரியாது. அங்க பாரா அந்த கூட்டுறவு கடையே. ஐயோ எந்திரிச்சு பாரா, அயோக்கிய பையல. என்ன கூட்டம்? ஏங்க, நம்ம மட்டும் கடை வச்சிருந்தப்ப ஊர்ல ஜனங்க குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. இது என்னங்க? ஐயோ, திருவிழா கூட்டம் மாதிரி வெளியூர் ஜனங்கள்லாம் வந்திருக்குது. அது சரி, சரக்கு சுத்தம், நியாய விலை, ஏன் கூட்டம் ஏறாது? இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஏண்டா டேய், நம்ம கடை பக்கம் ஒரு காக்கா குருவி கூட வரமாட்டேங்குது, நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். நீ என்ன கால் மேல கால் போட்டுட்டு? ஏண்டா டேய், முதலாளிக்கு காட்டுற மரியாதையாடா இது? களிமண்ணு பயல. சும்மா கத்துற. வியாபாரம் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, ஈ ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல முதலாளி என்ன தொழிலாளி என்ன? ஏன் காலு நம்ம தூக்கி உன் மேல போட்ட மாதிரி சத்தம் போடுறோம். என் மேல போட்டுக்கிட்டா என்ன தப்பா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, என் காலா. அத்தி பூத்தா போல எவனோ ஒருத்தன் வர்றான்டா. அவன் வர்ற வேகத்தை பார்த்தா நேரா அந்த கடைக்கு தான் போய் நிப்பான் போல இருக்கு. வாங்கண்ணா, ஐயா வாங்க, ஐயா வாங்க, வாங்கண்ணா. அந்த பக்கம் அந்த கடைக்கு போகாதீங்கண்ணா, எங்க கடைக்கே வாங்கண்ணா. அங்க போகலாம். அண்ணா ஏதாவது வாங்குங்கண்ணா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நெருப்பிட்டு இருக்கா? புளி மணங்கு 2 ரூபா, பைட்டம் பருப்பு மூட்டை 35 ரூபா. பணத்தை நீங்க மெதுவா கொடுக்கலாம், ஒண்ணும் அவசரம் இல்ல. என்ன வேணும்? வாங்க. என்ன வந்தான், கேட்டான், கொளுத்தான், புடிச்சான், பூட்டான். ஆமா, நம்ம கடை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தானே லீவு? ஏண்டா அப்படி கேக்குற? இல்ல, என்னைக்கு லீவு என்னைக்கு வியாபாரம் வித்தியாசம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு வியாபாரம். இந்த நிலைமை நீடிச்சா நீங்க போட்டிருக்கிறது கையில, கழுத்துல, காதுல எல்லாத்தையும் கடையில வைக்கணும் போல் இருக்குது. ஆமா, இதாவது சுத்தமான தங்கமா இல்ல அதுவும் கலப்படமா? எல்லாம் பல்ல உடைச்சிருவேன். வச்சுக்காத. என்னைக்குமே சொல்றேன், தொழிலாளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விரோதிச்சு கூடாது, புரியுதா? நீ இன்னைக்கு முதலாளி, இதே நிலைமை நீடிச்சா 2 நாள்ல நீ கடனாளி. என்ன நான் என்னைக்குமே தொழிலாளி, உன் தயவு தேவையில்லையா? கூட்டுறவு கடை முதலாளி, உங்க கடைக்கு பொட்டலம் கட்டுறதுக்கு பையன் வேணுங்களா? கோச்சுக்காதரா, கோச்சுக்காதரா. பேச்சு துணைக்கு நீ ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிற. வாடா ராஜா, உட்காந்து உட்காந்து கால் மேல கால் போட்டு படியா படியாயோ படியா போட்டுக்க. நம்பியோ ஆனவரத்து மோட்ல கட்டி புடிச்சுக்கிட்டு சொர்க்கத்தில் மயங்கும் மயக்கம் பக்கத்தில் விளங்கு சொல்லிட்டு இங்க ஆட்டமா போட்டு காமிக்கிறேன். இது என்னங்க ஆட்டம்? அங்க பாத்துருக்கோம் ஆலமரத்தடியில என்ன ஆனாங்க தெரியுமா? சினிமா எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்களே, அது கட்டிச்சு போங்க. என்னங்க பேசாம நிக்கிறீங்களே? அண்ணங்காரன் நம்ம வியாபாரத்தை கெடுத்தான், தம்பிகாரன் நம்ம பொண்ணு கெடுத்து நம்ம குடும்ப மானத்தை சந்திச்சு வச்சிருவோம் போல இருக்கு. நான் தூண்டி போட்டு பிடிக்கணும்னு நினைச்ச வெறா குட்டி துள்ளி வந்து நம்ம அடுப்பங்கரையில உளுந்து கிடக்குது. அதை நினைச்சு சந்தோஷப்படாம நான் ஏதாவது பேசிட போறேன். இங்க பாரு, 107, 108, 109, 110, 111. ஏண்டி அங்க கல்யாணத்துல மீந்ததெல்லாம் நீ சுருட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ, இப்பதான் உங்களுக்கு அறிவே கிடையாது. மிச்சத்தை எடுக்கிற பழக்கம் அம்மாவுக்கு உண்டா? அவங்க எடுத்தது போக சொச்சத்துல தானே கல்யாணமே நடந்திருக்குது. ஏண்டி இவ்வளவு அழிக்கிட்டு வரைய நம்ம வீட்டுல எந்த குழந்தை குத்தி இருக்கிற திங்கிறதுக்கு வச்சிருக்கிறான். இப்பதான் நம்ம மளிகை கடை படுத்து போச்சே, இதெல்லாம் கலப்படம் இல்ல, சுத்தமான நெய்யில செஞ்சது. பாருங்க, லட்டு 10 பைசா, ஜாங்கிரி 15 பைசா கொண்டு போய் கடையில போய் வித்தா அவன் அள்ளிட்டு போயிருவாட்டா. உங்க மூளை இருக்காது, கொஞ்சம் மூளை இருக்கடா. உனக்கு அதுவும் கிடையாது. எந்த கலப்பு கிடையாடா? லாடு ஜாங்கிரி 5 பைசா 10 பைசா விற்கிறாங்க. இதெல்லாம் சுத்தமான நெய்யில செஞ்சதாக்கும். இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விலையை நான் தான் சொல்லுவேன், அது தின்னு பார்த்துட்டு. இன்னுமா அடியே எவனாவது பாக்குறவன் சிரிக்க போறாண்டி. சீக்கிரம் புறப்படு. ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போறோம், அது புத்தி வந்து சொல்ல வேண்டாம். சீக்கிரம் கூப்பிட்டு சொல்லுவே. அட்டா கூட்டை. அம்மா லலிதா, லலிதா
இந்த பாருமா, நான் சொல்றத நல்லமா கேளு. பெரியவகிட்ட எந்த நல்ல கவனம் வச்சுக்கோ. மோதிரம் நான் தான் மொச்சக்கட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் போருமே. எம்மா, நீ இது வரைக்கும் சொன்ன பாரு யோசனை, அதுல பாதியை செஞ்சாலே இந்த ஊர் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சிடலாமே. அதுக்கப்புறம் என்ன புதுசா ஒரு யோசனை? என்ன பெத்தவளே, உங்களை எல்லாம் நினைச்சு பெரிய ஒரு பயந்தப்போ நான் ஒரு பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அல்ப குணத்தை அவர் எவ்வளவு தூரம் அளந்து வச்சிருக்காருன்னு. எப்பா வாங்கப்பா வாங்க. பரவாயில்ல வாங்க. உங்க எல்லாரும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் புகுந்திருக்கேன் பாருங்க, இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு. இந்த வீட்டு சுகதுக்கும் தான் எனக்கு பெருசு. என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க. நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர 10 நாளைக்கு இருந்துட்டு வர்றேன். அதை விட்டுட்டு நீங்க 2 பேர் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது. ஆமா. ஐயோ, இந்த லாடு லட்டு லுட்டு லுட்டு புறப்படுங்க. வித்தியாசமா நினைக்கப்படாது. இது உங்க பொண்ணு தானா? ஏன் என்ன பாக்குறீங்க? மூட்டை கட்டுறேன். லாடு லட்டு லட்சுக்கு ஒண்ணுமே போடி ஆகும். மூட்டை கட்டு. தனியாத்தான் 1000 பேசுறேன். அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னாடி என்ன கேள்வியை கேட்டுப்புட்டேன். என்ன கேட்ட? போக்கட்ட மனுஷன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். ஏண்டி அப்படி சொன்னேன்? சொன்னேன். பெரிய முதவி வீட்டுல புள்ளியும் பிறக்காது, பிறந்தாலும் வேலை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது காதலே வாங்காம வந்துட்டாரு. எனக்கு முன்னால கையை வீசிட்டு வண்டியில ஏறி வந்துட்டாரு. ஏண்டி, நானும் தான் எவ்வளவோ கேட்டேன். முதல்ல நம்ம பொண்ணு வரமாட்டேன்னுச்சே. பொண்ணு வரலன்னா சவுட்ல உன்னை கொடுத்து அவளை இழுத்து கொண்டாந்து வண்டியில உட்காந்து வச்சிருக்கணும். ஏன் அதை நீயே செஞ்சிருக்கலாமே? பின்ன ஆம்பளை நீங்க வந்தீங்க. இந்த ஆம்பளை இன்னொரு என்ன சொல்லாதே. சொல்லுவேன். எங்க சொல்லு பாப்போம். சொல்லுவேன். சொல்லடி பாப்போம். ஏங்க, இவர் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடு ரோட்ல தான் கேட்கலாமா? வீட்டுக்குள்ள போய் அடிச்சுக்கீங்க. அப்ப கூட இவர் தான் தோப்பாறது வேற விஷயம். இப்ப என்ன சமாச்சாரம்? கேள்றா, பெரியவ தோசி அவளுக்கு கல்யாணமா இவ்வளவு வருஷமாயி ஒரு பிள்ளையும் பிறக்கல. அவ கண் பார்வை பட்டாலே நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏதாவது வந்துரும். அதனால பிரசவத்தை நம்ம வீட்லயே வச்சுக்கணும். அத பொண்ணை அழைச்சிக்கிட்டு வாங்க வாங்க நான் கதறேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊமை கொட்டா மாதிரி என் பின்னாலேயே வந்துட்டாரான். ஏமா, நம்ம பெரியம்மா கண் பார்வை பட போறதுனால மட்டும்தான் நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை நினைக்காதுன்னு உங்க அபிப்பிராயமா? ஆமாடா. நம்ம பண்ணிருக்கமே. என்னடா பண்ணிருக்க? சும்மாரியா ஏதாவது சொல்ல போறேன். பால் போடுறதுல கலப்படத்தை கலந்து ஏயா ஆயிரக்கணக்கான குழந்தைங்க கைகால் வராம 100கணக்கான குழந்தைங்க குத்துயிரும் குறையுமா போய் சேர்ந்திருக்குது. அந்த பாவத்தை நினைக்கும் போது உன்னுடைய பரம்பரை வளர ஒரு குழந்தை நினைக்குமா உனக்கு? அடியே, அவன் சொல்றது சரிதான். நான் பண்ணிருக்கிறேன். டேய், எனக்கு பயமாத்தாண்டா இருக்கு. இப்போ என் பேரை நினைக்கணுமேடா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஏரியா, நீ ஏறின வேண்டிய நீ ஏரியா. ஊர்ல ஒரு கோயில் ஒரு குளம் விடக்கூடாது. உளுந்து எந்திரிக்கணும். ஏறு முருகா. ஏயா வண்டிக்காரனை கூப்பிடுற, கடவுளை கூப்பிடுற, அதே ஏத்திக்க. ஏறேண்டி. ஏறு. யாருங்க நீங்க? ஒரு நாளாவது என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஐயா? மேல உங்களுக்கு ரொம்ப இருக்குது ஐயா. கண்ணு கோச்சுக்காதரா. நீயும் கோச்சுட்டா அப்புறம் எப்படி? உன்னை விட்டா எனக்கு வேற யாரு கிடைப்பாங்க? அப்ப பயப்படியா? எங்க எங்கயாவது தோப்பு பக்கம் போய் சந்தோஷமா பேசிட்டு இருப்பீங்க. பொழுது போயிடும். வயசு போயிடும். பொழுது போறதுக்கும் சந்தோஷமா பேசுறதுக்கும் தோப்பு தரத்துக்கு போனோமா? இந்த பாரு, நமக்குன்னே முதலாளி வீட்டை காலி விட்டு போயிருக்காரு. அம்மா கூட இல்ல. வா பேசி தீத்துருவோம். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும். சும்மா கடை இதெல்லாம் நம்ம கடையா? நான் சொந்தத்துல கடை வைக்கும் போது கடைக்கு கவலா நீர், உனக்கு கவலை நான் இருக்கிறேன். வெறும் கூடையோட தானே வந்திருக்கிற. போகும்போது ரொப்பி அனுப்புறவா. வா வா உட்காந்துக்க. இது என்னத்துக்கு கூட வீட? ரொம்ப பேரு இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தொந்தரவெல்லாம் நமக்கு இருக்க கூடாது. புரியுதா? சீட்டுக்குவோம். ஒரு ஒத்தியை பாத்துருவோம். வசதியான வீடு கிடைச்சிருக்குது. நல்ல இடிச்சுவாய முதலாளி வேற இருக்காங்க. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவே? குடுத்தனம் பண்ணுவேன். இல்லன்னா ஓடியா போவேன்? எப்படி குடுத்தனம் பண்ணுவேன்? கடன் வாங்கி குடுத்தனம் பண்ணுவேன். நாட்டுல அத்தனை பேரும் அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இருக்க போறோம்? இப்போ காலையில எழுந்த உடனே நீ என்ன பண்ணுவ? உடனே சாமியை கும்பிடுவேன். என்ன விட்டுருவாயா? அறிவு கட்டவள, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தாண்டி கடவுள் என்னத்தான் கும்பிடணும். புரியுதா? சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? வராம சாப்பிடவே மாட்டேன். இவல்லவா பத்திரி. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க கையால சோறு போட்டதை சாப்பிட்டு அடி செருப்பாரு. ஏண்டி இப்ப வர்ற எல்லா சினிமாவையும் பாத்துறியா நீ? இந்த பகல நீ எக்கடிஞ்சு போ. ராத்திரியில என்ன பண்ணுவ? என்னங்க நீங்க? ராத்திரியில சோறு போட மாட்டேன். போடுங்க. அப்புறம் தூங்கிடுவானுங்க. பாரு, உனக்கு ஒண்ணுமே புரியல, நான் புரிய வைக்கிறேன். இப்போ நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி. புருஷன் நானு
பொண்டாட்டி. புருஷன் நீ ஊர்ல தொலைவுல வேலை பார்த்துட்டு கலப்பா வீடு திரும்பி வந்து பொண்டாட்டி கூப்பிடுற, எப்படி கூப்பிடுவேன்? என்னடே? வாங்க 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 வாங்க. யாரே? சட்டடி சட்டடி. ஐயோ, வா 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 வா. என்னங்க இது இப்படி மூச்சு விடுறீங்களே? எவ்வளவு கலப்பா வந்திருக்கீங்க, என்ன வேலை பார்த்தீங்க? அதை ஏண்டி கேக்குறே? ஐயோ, உடம்பெல்லாம் இப்படி அனலா கொதிக்குது. உங்களை வச்சு தாரேன் நானு. வா, 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 வா. எங்க வெந்நீர் வச்சு தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சமையலாச்சா? இனிமேதான் ஆக்கணும். ஆ? இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிரியம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்கலான்னு பார்த்தேன். இருக்கிற சுண்ட குழம்பே போதுமா இல்ல வேற ஏதாச்சும் வச்சு தொலைக்கணுமா? ஏய், எங்கடி? இப்படி வாடி, இப்படி வாடி. நீ எனக்கு பொண்டாட்டியா? நீ எனக்கு பொண்டாட்டியா? ஐயோ, ராத்திரி நேரத்தை பேசியே வீணாக்குறாயா இவ. மனுஷன் என்ன நிலைமையில வந்திருக்கான்னு புரிஞ்சுக்காம மடப்பயமாவே சோறு வேணாம், தண்ணி வேணாம், ஒண்ணு வேணாம், விளக்கடிச்சிட்டு வந்து பக்கத்துல வந்த காலமுக்கு வா. இவகிட்ட ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கல்யாணம் ஆக வேண்டிய கேஸ் இது. என்னடி அங்க புலம்ப? அத்தா அமுக்குற ஆளு சண்டால பால் நம்ம கடையை விட்டுட்டு போறான். அவன் மான மேய விட்டுட்டு எங்க போயிட்டானா? இத்தனை வருஷமா அவனுக்கு போட்ட சோறு தண்ட சோறு தான். ஆமா, கடையில பறந்து கிடக்குதுங்களே. என்னமோ குசு குசு சத்தம் கேக்குது. உள்ள எவனோ பூந்திருக்கிறான். ஆமாங்க. உன் காலவாயை திறக்காது. என் கடை முதலாளிக்கு கல்யாணமாய் இத்தனை வருஷமாச்சே, என்னைக்காவது அவன் பொண்டாட்டி அவன் காலை இப்படி அமுத்திருப்பாளா? காதலிக்க தெரியாத கஞ்ச பய பொண்டாட்டி. அவன் மாத்திரம் என்ன, கலப்பட ஒண்ணுதான் தெரியும், கபோதி பயம் அவனுக்கு. களிமண்ணு பாயல. ஐயா, விட்டுட்டீங்களே. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? போறாங்க, சின்ன சிறுசுதானே. ஒரே அலுப்பா இருக்கு, கொஞ்சம் கால் அமுக்க. இன்னைக்கு நான் தான் கால் அமுக்கணுமா? பார்த்த பிறகாவது மனுஷாளுக்கு புத்தி வரவானா? புத்தி வருது, கால் எதுன்னு தெரியல. கடையில முதலாளி இல்லாத நேரமா பார்த்தா நீ கடைக்கு வரணும். உங்க வீட்டுல அம்மா இல்லாத நேரமா பார்த்தா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். என்ன வேணும், கூலியோட வந்திருக்கேன். இந்த மாசத்துக்கு வேண்டிய சரக்கு பூரா எடுத்துறேன், அள்ளிக்கு போய் வீட்டுல அடுக்கு. கம்முன்னு இருக்குது கண்டு இது. நல்ல கண்டு இங்க கடையில் இல்ல, முதலாளி போயிட்டா. நீ வாங்க, கூச்ச விடாத, கவிடுவா பக்கத்துல வா. என்னது ஏங்க முடிய எவ்வளவு சின்னதா இருக்கு? இதெல்லாம் நல்லா இல்ல தெரியுமா? நான் உனக்கு கையில கொடுத்துருக்கேன்ல, அதை எடுத்து தினந்தோறும் சைக்கிள போட்டு நல்ல தடவை ஜட முழங்கால வரைக்கும் தொங்கணும். அதான் நல்லா இருக்கும் பொம்பளை எடுக்கலாம். இந்த மாதிரி பவுடர் எல்லாம் கொடுத்துருக்கல, போட்டுட்டு வாசனையா வரணும். என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நீ வரதுக்கு முன்னால வாசனை வந்துடணும். புரியுதா? தெரியுதா? வீட்டுல நினைக்கிற தடுக்கிறது இல்லையா? என்ன வரப்ப வெட்டவன்? ஏண்டா ஏன் வரப்ப வெட்டுறா? ஓ வரப்பாவது ஏன் வரப்பாவது வரப்போகுதுயா? ஊர்ல இருக்கிற அத்தனை வரப்பு எதிரி போய் எல்லாம் ஒரே வயல ஆக போகுது. எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? ஏன் ஆகாது? கூட்டுறவு முறையில சாகுபடி செய்யறதுக்கு எங்க தலைவர் திட்டம் கொண்டாந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கு நாங்க அத்தனை பேர் நிலத்தை கொடுக்கறதா ஒத்துக்கிட்டோம். உனக்கெல்லாம் ஒரு தலைவன், அவருக்கு ஒரு திட்டம், அதை நீங்க நிறைவேற்றீங்களா? அதுக்காக சட்டத்துன்னு கொஞ்சோண்டு கொஞ்சோண்டா வெட்டுறது. களிமண்ணு பயல அவங்கடா வெட்டான, நீ ஏண்டா வெட்ட? போராட்ட மண்டு பயல்களா, ஏமாளி பயலுங்கடா. ஒரு காணி அரகாடியில் இருக்கிற உங்க நிலத்தை எல்லாம் உண்ணா முழுக்கி ஏப்ப முட்டா இது. தலைவரை திட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. வெட்ட போறோம் வெட்ட போறோம். ஐயோ வெட்ட வரோம் வெட்ட வரோம். வெட்ட வரணும். போட விடாதீங்க, பயப்படாதீங்க. பேசிட்டே இருக்க, சீக்கிரம் வெட்டியா? வெட்டுறேன். வெட்டாதையா? நீ என்ன ரெண்டு பக்கம் பேசுற? அதான் நானு. நீ அவளு தானே? இதால பாவி
முதல்ல தூக்கி கொடுத்த தலைவனை திட்டுறான். வெட்டி போய மகன இங்க வாடா. என்ன முதலாளி? அந்த பயலுங்க சொன்னதை கவனிச்சியா? வெட்டான்றான், வெட்டவே மாட்டேன்றான். போடா, அவன் வெட்டி போடுவானா? அது இல்லடா, குடும்ப நிலத்தை பூராவும் தூக்கி கொடுத்தா சொல்றானே. பெரிய மனுஷன் அவன் புத்தியை காமிச்சுட்டான். சில வெறும் பயல, நான் சொல்றதை கேள்றா. அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடிட்டு இருந்தேனே, கிடைச்சு போச்சு. அவரு இந்த நிலவு வாரத்தை வச்சு அந்த பயணங்களை பிரிச்சு காட்டனா இல்லையா? இதை விட்டா உங்களுக்கு ஒரு வேலை. பிரிங்க. ஏய், ஆளைத்தான் வெட்டாங்க, ஆளை வெட்டல, பரப்பாது வெட்டான்.